வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா. அனைவருக்கும் வீக்கெண்ட் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி என்னென்னு கேட்டிங்களா? இட்ஸ் நான் அதர் தென் ப்ரான்ஸ். அதாவது இந்த ப்ரான்ஸை வச்சு நம்ம ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் ப்ரான் கிரேவி தான் செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட அது ஃப்ரை மாதிரியும் இருக்கும், ப்ரான் ஃப்ரைன்னு சொல்லலாம். சரிங்களா? ப்ரான் வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தானது. நம்மளோட மெட்டபாலிசம் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப இருக்குது. ஸோ நம்ம இந்த ப்ரான்ஸ் வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கலாம் சாப்பாட்டில். சரிங்களா? ப்ரான் சாப்பிட்டா உடம்பு ஏறிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அளவான வகையில் எல்லாமே சாப்பிட்டா எல்லாமே உடம்புக்கு நல்லது தான். இது வந்து இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி அதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஆனியன், ஒரே ஒரு தக்காளி தான். இதில் ஆனியன் ஃப்ளேவர் தான் நிறைய இருக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே இங்கே கடாயை வச்சுட்டு எண்ணெய் போட்டுட்டு நம்ம பேஸ் தாளிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சேர்த்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்தாச்சு. கல் உப்பு சேர்த்தாச்சு. சரிங்களா? இப்போ இது எல்லாமே நல்லா சுருண்டு வரட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ரான் தொக்குக்கு வந்து நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, கொஞ்சமாக அந்த கரம் மசாலா கொஞ்சம் தான் ஆட் பண்ணணும், நிறைய வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ வந்து இந்த எடுத்து வச்சுருக்க இந்த அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி மொத்தமாக எல்லாமே சேர்த்து கிளறிடலாம். சரிங்களா? கிளறி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும், ஊற்றின எண்ணெய் மேலே வர வரைக்கும் வேக வைக்கலாம். அப்புறமா ப்ரான் அதில் சேர்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ரான் தொக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இந்த தொக்கு பேஸ் தொக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றினா 50% வெந்தது, பேலன்ஸ் இருக்கிற 50% நல்லா வெந்துடும். சரிங்களா? வெந்து நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ரான் கிரேவிக்கு வந்து பேசிக் கிரேவி தயாராகிடுச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை சேர்த்துடலாம். ப்ரானை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா திரும்பவும் வேக விடணும். சரிங்களா? அதுக்கு மேலே வேக விட வேண்டாம். ப்ரான் நல்லா வேகணும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான செட்டிநாடு ஸ்டைல் ப்ரான் கிரேவி எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு பார்த்தீங்களா? இது அப்படியே நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரோட்டி, நான் எல்லாத்துக்குமே வந்து இது நீங்கள் பிரட்டி சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன், இந்த இது இருக்கு இல்லையா, ஃப்ரை, இது எல்லாமே எடுத்துகிட்டு, கிரேவிலாம் எடுத்துகிட்டு இந்த கடாயை வேஸ்ட் பண்ண மாட்டேன். சாதம் வடித்து அந்த சாதத்தை இதில் போட்டு கடாய் சாதம் சாப்பிட்ருவோம். நீங்கள் என்ன தான் நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்டாலுமே இந்த கடாய் சாதத்துக்குரிய டேஸ்ட் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான செட்டிநாடு ஸ்டைல் ப்ரான் தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் உமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.